ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் ரிசல்ட் வந்து நேற்று பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் பப்ளிஷ் ஆகலை. இதுக்கப்புறம் ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நேற்று ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க, அதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். WH2 WH1 ரிசல்ட்டும் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஓவரால் நேற்று கரெக்ஷன் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படித்தா நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு நேற்று நைட் ஃபுல்லாமே சர்வர் ஸ்லோவாக இருந்திருக்கும். இன்னைக்கு காலையில் நீங்கள் ரிசல்ட் பார்த்துருக்கலாம். இன்னுமே ஒரு சில பேருக்கு வந்து ரிசல்ட் வந்து உள்ளே போகாமல் இருக்குது அப்படின்னா இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து உங்களால் ரிசல்ட் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ வரும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று வந்து உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆன சைட்லேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போயுமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நேற்று சொன்னதில் வந்து 10 AM அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது உங்களுக்கு ஏப்ரல் 11 10 AM போர்ட்டல் க்ளோஸ் ஆயிருன்னு. ஸோ இன்னைக்கு காலையில் அதுக்கப்புறம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே 11 ஏப்ரல் உங்களுக்கு 12:30 PM வந்து போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆயிரும். அதுங்களே அப்ளை பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரெக்வஸ்ட்டாக வந்து அந்த இதை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சேஞ்ச் ஆகி உங்களுக்கு ஏப்ரல் 9 பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டல் க்ளோஸ் ஆயிரும். ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து யார் யாருக்கு இதெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதே கொடுத்தாங்க. UG PG PhD நேற்று ரிசல்ட் பப்ளிஷ் ஆன, அதாவது ஃபஸ்ட் இயர் தவிர எல்லாருமே வந்து ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏப்ரல் 9க்கு முன்னாடி, அதாவது வெனஸ்டேக்கு முன்னாடி இல்லாட்டி ஏப்ரல் 9க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சளவு வந்து ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணிங்கன்னா பண்ணிடுங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டது பார்த்தீங்க அப்படின்னா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா எனக்கு மார்க்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோ காப்பி வாங்கிட்டு தான் உங்களால் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண முடியும். ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 300 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நெக்ஸ்ட்டு நீங்கள் ரீவேல்யூஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா 400 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு பேப்பருக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 பேப்பர் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். இது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்டது ரீவேல்யூஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நல்லா ஒரு பேப்பரில் பண்ணியிருக்கீங்க, ஆனால் எனக்கு மார்க்ஸ் கம்மியாக வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ காப்பி வாங்கி செக் பண்ணுங்கள். நம்ம சொல்கிறது எப்பயுமே ஃபோட்டோ காப்பி வாங்கிட்டு உங்களுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா, எப்படி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அந்த ஃபோட்டோ காப்பியில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா மட்டும் நீங்கள் ரீவேல்யூஷன் பண்ண பாருங்கள். இல்லைனா ஃபோட்டோ காப்பி வாங்கினதோட அப்படியே நிப்பாட்டிடுங்க. அதுவும் உங்களுக்கே நல்லா தெரியும் எனக்கு வந்து கண்டிப்பாக மார்க்ஸ் வராது, நான் இதுக்கு மேலே வந்து ரீவேல்யூஷன் போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் அடுத்த செமஸ்டர்லேயே கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வராத பேப்பருக்கு வந்து மார்க்ஸ் வர ரொம்ப சான்சஸ் கம்மி. அதுபோல் நீங்கள் ட்ரை பண்ணணும்னா உங்களோட இஷ்டம் தான். ஆனால் மேக்ஸிமம் வந்து மார்க்ஸ் வரும் அப்படின்னா மட்டும் ஃபோட்டோ காப்பி வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். இது வந்து என்னோட சஜஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து WH2 WH1 ரிசல்ட்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. WH2 பொறுத்த வரைக்கும் உங்களோட அட்மிஷனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் வரும். அதுவும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அது வரணும். ஏன் உங்களுக்கு வருது அப்படிங்கிறது தெரில. மேபி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி வந்திருக்கலாம். அது வந்து ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர்னால ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்குன்னா அது உங்கள் காலேஜில் கேட்டு பாருங்கள். மேக்ஸிமம் இந்த வித்துகள் ரிசல்ட்லாம் உங்கள் காலேஜிலே கேட்டு பாருங்கள். WH1 பொறுத்த வரைக்கும் மால் ப்ராக்டிஸ் தான். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணல, பட் எங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இதை பற்றி எனக்கு எந்த டீட்டெயிலும் தெரில. உங்கள் காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா உங்களை மாதிரி வந்திருக்க வித்துகள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. ஸோ உங்களுக்குமே ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்டுமே பப்ளிஷ் ஆயிடுச்சு. எல்லாருமே பார்த்துட்டாங்க. நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் பார்த்துருங்க. ஸோ லாஸ்ட்டு ஓவராலாக கரெக்ஷன் எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எழுதியிருந்தாங்க அப்படின்னா ஓரளவு நல்ல மார்க்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஆர்டினரியாக எழுதியிருக்கேன், கொஞ்சம் பரவாயில்லாமல் எழுதியிருக்கேன் அப்படின்னா அந்த பேப்பர்ஸில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அரியர் வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா எழுதின பேப்பருமே கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் மார்க் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓரளவு கரெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்ல கரெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களோட கரெக்ஷன்ஸ் எப்படி வந்துருந்துச்சு, உங்கள் பேப்பரை எப்படி கரெக்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எப்படி வந்து மார்க்ஸ் ஒரு கெஸ் பண்ணி இந்த டைம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம சேனல் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.